இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி கனி அக்கா ரொம்ப சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 99% அவங்க வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அவ்வளோ மட்டும்தான் இப்போதைக்கு தெரியும். வேறு எந்த இன்ஃபர்மேஷன் எவிக்ஷன் அப்டேட்டும் எனக்கு தெரியாது. லைவில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் வந்து ஒரு இடத்துலையா போயிட்டு கப்பெல்லாம் தேடி 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 எடுத்துகிட்டு வந்து வச்சு பால் காய்ச்சி அதில் ஊற்றி வைக்கிறாரு. அப்போ திவ்யாவும் ஆதிரையும் வராங்க. வந்துட்டு சொல்லாங்க, நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் செய்கிறீங்க, ஆனால் அப்படி பண்ணாதீங்க. யாரெல்லாம் கப்பை கொண்டு வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. நீங்கள் போய் இப்படி தேடி தேடி கொண்டு போய் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அமித்துக்கு அந்த மாதிரி புத்தியே இல்லை. புத்தினா நான் சொல்கிறது கெட்ட, அது எதுக்கு நம்ம பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தாட்டே இல்லை. அப்போ அமித் சொன்னார், இல்லை நான் சும்மா கப்பில் தான் ஊற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே திவ்யா சொல்கிறாங்க, இல்லை அது அடுத்த கிச்சன் டீம் வரும்போது அது ப்ராப்ளம் ஆகும். நீங்கள் எடுத்து ஊற்றி வச்சுட்டு கேப்டன் கிட்ட சொல்லுங்கள். அப்போ வந்து கேப்டன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் பால் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிற பாலில் வந்து டீ போடுறாங்க. இது எனக்கு ரொம்ப நாளாக கன்ஃபியூஷன் இருந்தது. என்ன பாலும் கொடுக்குறாங்க டீயும் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மிச்சம் இருக்கிற பாலில் டீ போடுறாங்க. டீ போட்ட உடனே அந்த டீ எல்லோரும் குடிச்சு முடிக்கிறாங்க. இங்கே சாண்ட்ரா வியானாலாம் வந்து சொல்கிறாங்க, இப்போ ரொம்ப கானா வினோத் அண்ணாவை பிடிச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் அவர் ஏற்கனவே அங்கே ஜெயிலேருந்து நொந்து போய் வந்திருந்தார். திருப்பி இவங்க பிடிச்சி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப பேசுகிறாங்களே, இப்போ நாங்கள்லாம் இருந்திருந்தோன்னா அவங்க உங்களுக்காக பேசியிருப்பாங்களா? அவங்களுக்காக பேசியிருக்கவே மாட்டாங்க. அவங்க வெளியே இருந்திருந்தாங்கன்னா, அவங்க ஜெயிலுக்குள்ளே இருந்தனால தான் உங்களுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த வீட்டில் எல்லாருமே சந்தர்ப்பவாதி தான். அந்த வாரம் யார் கூட இருக்காங்களோ அவங்க கூட வச்சுட்டு உனக்கு போடலை பார்த்தியா, எனக்கு போடலை, அவங்களுக்கு போடலை, இப்படி தான் பேசவும் முடியும். ஏன்னா பிக் பாஸில் ஒரு ஃப்ரெண்டை கண்டினியூஸாக வச்சுருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேராக தான் நடக்கும். அந்த வாரம் யாரோட டீமாக போடுறாங்களோ அவங்கக்கிட்ட சேர்ந்து தான் காசிப் பண்ணுவாங்க. அதை வந்து வியானா ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வியானா சொல்கிறாங்க, என்னை கேட்டு வியானாவா ரம்யாவான்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் நான் கண்டிப்பாக ரம்யாவை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரம்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு வியானாவே வாய்க்கூசாமல் சொல்கிறாங்க. இவங்களும் இப்போ திடீர்னு ஒரு அலைன்ஸ் போட்டு தானே ரம்யா பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி தானே எல்லாருமே இருப்பாங்க. அந்த டைமில் பிரஜன் வந்துட்டு 2 கப்பு கொண்டுட்டு வராரு. 2 கப் எக்ஸ்ட்ரா டீ இருக்குது, யாருக்காச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்துட்டு, ஓஹோ இப்போ டீ மட்டும் எப்படி எக்ஸ்ட்ரா வருது, அப்போ பால் குடித்தவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பால் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. அப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, நல்ல பாலில் தண்ணியை கோரி ஊற்றிருக்காரு அமித் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ பிரஜன் சொல்கிறாரு, இல்லை அமித் அப்படி பண்ண மாட்டார், யார் பண்ணாலும் அமித் அப்படி பண்ணுற ஆள் கிடையாது, டீ எக்ஸஸாக இருக்குது அதனால் கேட்குறோன்னே ரம்யா அந்த டீயை வாங்கி குடிச்சிக்கிறாங்க. ஒரு டீ பிரஜன் குடிக்கிறாரு. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.